மலைக்கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த இளம்பெண் கத்தி முனையில மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அண்மையில கிருஷ்ணகிரியில நடந்துச்சு. அந்த சம்பவத்தோட அதிர்ச்சி அடங்குவதற்குள்ள கோவில்பட்டியில வீட்டுக்குள்ளேயே புகுந்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. பாலியல் குற்றவாளிகளுக்கு மாவட்ட எஸ்பி விடுத்திருக்கும் வார்னிங் என்ன? தூத்துக்குடி அரசு மருத்துவமனையின் பொது மருத்துவ பிரிவு சம்பவத்தன்று காவலர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்கள் அங்கு சிகிச்சையில் இருந்த காவலர்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் இந்த நிலைமைக்கு காரணமானவரும் அதே வார்டில்தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது? காவல்துறையினருக்கும் காலில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வரும் நபருக்கும் என்ன சம்பந்தம்? மருத்துவமனை வளாகமே போலீசார் புடைசூழ என்ன காரணம்? போன்றவற்றை தெரிந்து கொள்ள செய்தியாளரோடு களத்தில் இறங்கியது குற்ற சரித்திரம் நிகழ்ச்சி குழு. நடந்தது ஒரு படுபயங்கர துப்பாக்கிச்சூடு. ஆம், போலீசார் காலில் கட்டு போட்டவரை பிடிக்கச் செல்லும் போது அவர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது, அதோடு அவரை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற உத்தரவால் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். சுட்டு பிடிக்கப்பட்டவர் மாரிசெல்வம். இவர் மேல் அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் இவருக்கு மட்டும் சொந்தமில்லை. இவரின் ஆருயிர் நண்பன் மாரியப்பனுக்கும் அதில் முக்கிய பங்கு உண்டு. இருவரும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்தவர்கள். வழிப்பறி, கொலை முயற்சி, திருட்டு, அடிதடி என எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் அதை ஒன்றாக செய்வது அவர்களின் வழக்கம். இப்படி பல குற்ற வழக்குகளை தனதாக்கி சிறை சென்று வந்த இந்த சிறை பறவைகள் ஒரு படு பயங்கர சம்பவத்தை சில நாட்களுக்கு முன் அரங்கேற்றியிருக்கிறார்கள். குடிபோதையில் ஏரியாவில் உலா வந்த இவர்கள் சம்பவத்தன்று தங்களுடைய காம பசிக்கு தீனி போட நினைத்திருக்கிறார்கள். அதற்காக காலை முதலே ஆண் துணை இல்லாமல் இருக்கும் வீடுகளை குறிவைத்து நோட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடியே ஒரு பெண் தன்னுடைய 10 மாத கை குழந்தையுடன் தனியாக இருப்பதை பகலில் பார்த்திருக்கிறார்கள். அவரது கணவர் கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். இரவு 11 மணிக்கு மேல் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று இருவரும் கதவை தட்டியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள்தான் கதவை தட்டுகிறார்கள் என நினைத்து அந்த பெண்ணும் கதவை திறந்திருக்கிறார். திடீரென உள்ளே புகுந்த மாரிசெல்வமும் மாரியப்பனும் கதவை பூட்டியிருக்கிறார்கள். வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் பயந்து போன அந்த பெண் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அந்த கொடூரர்கள் வீட்டிலிருந்த 10 மாத குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியிருக்கிறார்கள். அடுத்த கணமே அந்த பெண் அமைதியாகிவிட்டார். வெறி பிடித்த மாரிசெல்வமும் மாரியப்பனும் மாறி மாறி அந்த குழந்தையின் தாயை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதோடு நடந்தது குறித்து வெளியே சொன்னால் தீர்த்து கட்டி விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து இருவரும் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து எத்தனை நாட்கள் தான் அந்த கொடூரத்தை மனதிற்குள்ளே வைத்திருக்க முடியும் என முடிவெடுத்த அந்த பெண்மணி நடந்த சம்பவம் குறித்து கேரளாவில் வேலை பார்க்கும் தன்னுடைய கணவரிடம் சொல்லி அழுதிருக்கிறார். உடனே ஊருக்கு வந்த அவர் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் இந்த கொடூரத்தை செய்தது மாரியப்பனும் அவரின் நண்பர் மாரிசெல்வமும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருவரையும் கைது செய்வதற்காக அவர்கள் ஒன்றாக மது குடிக்கும் வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதிக்கு காவல்துறையினர் சென்றிருக்கிறார்கள். காவலர்கள் வருவதை பார்த்த இருவரும் தப்பி ஓடியிருக்கிறார்கள். மாரியப்பன் தடுக்கி விழுந்ததில் கால் உடைந்திருக்கிறது. ஆனால் மாரிசெல்வம் தொடர்ந்து ஓடியிருக்கிறார். புதுக்கோட்டை ஏரல் அருகே
போலீசார் அவரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். மாரிச்செல்வம் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசாரின் கைகளை பதம் பார்த்திருக்கிறார். உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என பயந்த காவலர்கள் தங்களின் தற்காப்பிற்காக துப்பாக்கியால் மாரிச்செல்வத்தின் முழங்காலுக்கு கீழே சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஒரு அக்யூஸ்டை அப்ரிஹெண்ட் பண்ண போகும்போது he tried to assault the special team sub inspector with a sickle along with the policeman who was along with him. அந்த ரெண்டு பேருக்கும் காயம் இருந்தது. despite that injury அவரோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்காகவும் he was supposed to use force. அதில் one round of bullet was fired and based on that the accused was apprehended also. In the critical situation, despite his wound and injury, in the brave act பண்ண SI definitely deserves appreciation. That is a real brave act. சென்ற வாரம் கிருஷ்ணகிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் உள்ள மலைக்கு சாமி கும்பிட வந்த இளம் பெண்ணை 4 பேர் கொண்ட கும்பல் மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பயங்கரம் அரங்கேறியது. குற்றவாளிகளை கைது செய்ய சென்ற போது அவர்கள் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தற்போது அதே பாணியில் கோவில்பட்டியில் மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது இதுபோன்று கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கூறியிருப்பதை பொதுமக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.